அதாவது நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா மணி ஒரு 12:30 ஆக போகுது. தூங்கினேன், எந்திரிச்சேன். திரும்ப தூங்க ட்ரை பண்ணேன், தூக்கம் வரல. நீ வெளியே போனேன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன கதைங்கிறது இந்த ஒரு நாள் கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா காலையில் எழுந்திரிச்சேன். காலையில் எழுந்திரிச்சு அபுல் வந்தான். அபுலை கூட்டிகிட்டு ஆர்எஸ்புரத்தில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வாழங்குளம் போனோம். நம்ம அதை ஒரு வீடியோ போட்டிருப்போம். நிறைய பேர் அதை பார்க்கல. அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு மேலே தரேன். திரும்ப அங்கேருந்து சரி அப்படியே வீட்டுக்கு போகலான்னு வந்தோம். சரி வர வழியில் தார் பார்த்துட்டு வருவோம், டெஸ்ட் ட்ரைவ் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். ஒன்றும் ஷோரூம் போனோம். எங்கள் நேரம் டெஸ்ட் ட்ரைவ் தார் இல்லை, ஆனால் தார் ராக்ஸ் இருந்துச்சு. சரி வந்தது வந்துட்டு அதை ஓட்டு பாட்டு போகலான்னு ஓடி ஓட்டினா வண்டினா அதுதான் வண்டி. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், அதனால் எனக்கு அப்படி இருக்குது. அப்படி இருந்துச்சு. மேலே ஏறி உட்காந்து எல்லாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார். அப்படி ஒரு சந்தோஷம் ஓட்டும் போது எடுத்த அந்த வண்டி தான் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் எல்லாம் ஆகி அப்படி ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு போவோன்னு வந்தால் ஹுண்டாய் ஷோரூம் இருந்துச்சு. எனக்கு வெர்னாமலேயே ஒரு கண் இருக்குது. சரி வெர்னா போய் பார்ப்போம்னு 1.5 டர்போ டெஸ்ட் ட்ரைவ் அதுவும் கிடச்சி. எர்ரா வண்டியை உர்ரா டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு போயிட்டு அதையும் டெஸ்ட் ட்ரைவ் போனோம். அது பேயாட்ட பறக்குது. டவுன் ஷூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் தான் ரெண்டுமே ஓட்டினேன். அப்படி போகுது. இப்படி பண்ணால் பார்த்தீங்களா எப்படி போச்சுன்னு அப்படி போகுது. அப்புறம் கொண்டு போய் அட்டாக்கை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அப்படியே மெல்லமாக வந்துட்டுருந்தோம். திடீர்னு கேஎஃப்சி போட்டு கேஎஃப்சி சாப்பிட்லாமான்னு கேட்டேன். அதாவது கேஎஃப்சியில் சாப்பிட்லாமான்னு கேட்டேன். ஒரு சரி நம்மளும் சொன்னான். 2 பேர் போய் கேஎஃப்சியில் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு